சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாலும் எந்த வேலையுமே செய்யல. ஏன்னா இன்னைக்கு பூஜை பண்ண முடியாது அப்படின்றதுனால ரொம்பவே ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டேன். மணி ஒரு 6 மணி ஆனதுக்கப்புறமா சரி சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து வந்தாச்சு. தேவேஷ்க்குமே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவருமே ரொம்ப சீக்கிரமாக காலையில் ஆஃபீஸ் வந்து கிளம்பியாச்சு. நானும் ஸ்ரதன் மட்டும்தான் இருந்தோம். ஸ்ரதன் தூங்குறதுக்குள்ளே சரி சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டானா அதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படின்றதுனால காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே காலையில் ஒரு 8 o'clock வந்து நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் வந்து அரைச்சிருந்தேன். அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை தான் வந்து கடைஞ்சிருந்தேன். பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக வந்து சாதம் மட்டும் வடித்து எடுத்தாச்சு. இன்றைக்கி இதுதான் எங்களோட வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும். உங்களோட வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.